புதன்கிழமைக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயா ஒரு வழியாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்க சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல மீனாவை கூட்டிட்டு அவங்க ஆடி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி நீ ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா பரதநாட்டியத்தில் எப்படிலாம் ஆடணும் அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்காங்க. மீனாவும் விஜய் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்களும் ஆடிருக்காங்க. விஜய் ஆடிட்டு திரும்ப முடியுது. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய வலது கையும் கழுத்து அப்படி சொல்லிக்கிச்சு. அவங்க கையை தூக்கின மாதிரி அப்படி நின்றுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுடைய கழுத்தையும் கையும் திரும்ப பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் முத்து போய் பாட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட பார்க்குறாங்க. என்னம்மா தான் பாட்டை முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன மறுபடியும் திருமணம் மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, டேய் வாயை முடுறா, என்னால் கையை அசைக்க முடியல, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்வதி வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல பார்வதி, என்னுடைய கையையும் கழுத்தையும் திரும்ப முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்வதி சொல்கிறாங்க, ஒரு வேளை அவளுக்கு சுருகு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வந்து விஜய் சொல்கிறாரு, என்னம்மா இது டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு, அதுக்குள்ளேயே கழுத்து சொல்லிக்கிச்சு அப்படின்ட்டு அவருக்கு கிண்டலாக பேசுகிறாரு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, டேய் வாயை முடுறா, என்னால் வலி தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவோம் சரி வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச சுருள் எடுக்கிறவங்க இருக்காங்க, நீங்கள் விஜயா வீட்டுக்கு கூட்டு போங்க, நான் அவங்களை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு முத்துவும் மீனாவும் விஜயாவை அவங்களோட காரில் ஏற்றிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. முத்துவும் மீனாவும் காரில் இருந்து இறங்கிட்டு விஜயாவை வெளியே வர சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வெளியே வர மாட்டாங்க. என்னால் வெளியே வர முடியாதுடா, என் கையை பார்த்தல, இந்த நிலைமையோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்களா, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு 2 போர்வை எடுத்துகிட்டு வராது. ஒரு போர்வை மீனா கிட்ட கொடுக்குறாரு. இங்கே பாரு, நான் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன், நீ அந்த பக்கம் போர்வை வச்சு இப்படி அம்மா வெளியே வருவாங்க, அவங்களை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பக்கமும் முத்து மீனாவும் போர்வை வச்சு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்து வெளியே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. மீனா முதல்ல வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க பார்த்த உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா டான்ஸ் கற்றுறேன்னு பண்ணியாச்சு, என்னாச்சு, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தால அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமயத்தில் விஜய் வீட்டுக்குள்ளே வராங்க. விஜய் ஒரு பக்கம் கையை தூக்கிட்டு பார்த்த உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன ஃபோட்டோ ஷூட்டுக்கு போனியா, அப்படியே வந்திருக்க, சரி பரவாயில்ல கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சொல்கிறாங்க, கையை இறக்க முடிஞ்சா நான் இறக்கிருப்பேனே, என்னால் தான் முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் உங்கள் அம்மா இப்படி கையை தூக்கிட்டே வராங்க அப்படின்னு கேட்குறாரு. முத்து சொல்கிறாரு, அம்மாவுக்கும் மீனாவுக்கும் ஒரு டான்ஸ் போட்டி நடந்தது, அதில் திடீர்னு பார்த்தா அம்மாவுடைய கழுத்து சுருக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ரவியும் ஸ்ருதியும் அங்கே வராங்க. விஜயை கையை தூக்கி இருக்கிற பார்த்த உடனே ஸ்ருதியை ஆய் சொல்கிறேன் அப்படின்ட்டு விஜயோட கையை போய் தட்டுறாங்க. உடனே விஜயா வழியில் துடிக்கிறாங்க. நீ வேற சுமாரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரவி கேட்குறாரு, என்னம்மா இது தலைவர் சில மாதிரி கையை ஒரு பக்கம் தூக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. முத்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு டான்ஸ் ஆனதுக்கு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்போது அண்ணாமலை விஜய் நான் கிட்ட ஒன்று சொல்லுவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயாவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அண்ணாமலை வந்து விஜயாவை கொஞ்சம் நேரம் கொடுக்குறன்னு பார்க்குறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, எவ்வளோ ஆட்டம் போட்ட நீ, கடைசியில் பார்த்தியா உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, இதுக்கு தான் ஓவர் ஆடக்கூடாது அப்படின்ட்டு காமெடியாக பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு விஜயாவை கோவப்படுறாங்க. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, நானே எங்கள் வழியில் துடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் போங்க அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மீனாவும் முத்துவும் தான். அவங்க தான் இப்படி திட்டம் போட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மீனாவே முத்துவும் திட்டுறாங்க.